நெறைய பேரு காதுல வந்து வீட்ல அவங்களே செல்ஃபா கிளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த வேக்ஸ் கிளீன் பண்ணிடுறாங்க. அந்த வேக்ஸ் நல்லதா? கெட்டதா? யூசுவலி மோஸ்ட் டைம்ஸ் என்ன ஆகும்னா பேரண்ட்ஸ்க்கு ஜாஸ்தி anxiety இருக்கும். ஸோ ஏன்னா குழந்தைலாம் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 நிறைய காதில் உள்ள இருக்கிற ட்ரை பண்ணி எல்லாத்தையும் ஹேர் பின் போட்டு எல்லாம் அது ப்ராப்ளம் என்னன்னா அது இயர் கெனால் ஸ்கின் இந்த தோல் வந்து ஃபார் அ யங்ஸ்டர் அந்த பீடியாட்ரிக் ஏஜ் ரொம்ப ரொம்ப டெலிகேட் இருக்கு. கொஞ்சம் டச் பண்ணாலும் அதில் ஒரு கீழ்ஸ்டிகர் சான்ஸ் இருக்கு. ஸோ அது பண்ணக்கூடாது, நம்பர் 1. செகண்ட்லி, கொஞ்சம் வேக்ஸ் இஸ் அ ஆயில் செக்ரீட்டிங் கிளாண்ட்லேருந்து வருது. தட் இஸ் ப்ரொடெக்டிவ் ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபர்தர் இன்ஜுரி இன்சைட். ஜஸ்ட் லைக் மூக்கில் எல்லாம் ஃபில்டர் பண்ணுறேன் அது மாதிரி இருக்கு. நீங்கள் பாருங்கள், நான் தானே ஏன்டி சர்ஜன். நம்ம பார்க்கும்போதே காது ஒரு இங்கே லைட் போட்டு வேறு போட்டு பார்க்குறேன், அதுலேயும் சரியாக தெரில. அப்போ பார்க்காம இப்படி நோண்டி பிளைண்டாக பண்ணுறீங்கல்ல. ஸோ ஆப்வியஸ்லி தேர் வில் பி அ லாட் ஆஃப் ஸ்கின் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்கின் தோல்லையே ஸ்க்ராட்ச் ஆகி அங்கே பாக்டீரியா காலனைஸ் பண்ணி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இச்சினஸ் வரும். சப்போஸ் ஒரு ஹியூமிட் கிளைமேட்டில் நீங்கள் போகிறீங்க, சப்போஸ் ஏதாவது டூரிசம்க்கு ஏதாவது ஸ்விம்மிங் பூலில் இருக்கு, ஃபங்கஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வேக்ஸ் ஒரு ஃபங்கஸ் தெரியாமல் க்ளீன் பண்ணும்போது இன்னும் ஜாஸ்தி இன்ஃபெக்ஷன் உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தேர்ட் திங், இப்போது நிறைய பேர் இம்யூனோ காம்ப்ரமைஸ் இருக்கும் போஸ்ட் கீமோதெரப்பி ஆர் டயபெட்டிஸ் அண்ட் ஆல் தட். ஸோ இந்த ஸ்கின்ல அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி இம்யூன் சிஸ்டம் இஸ் லோ, இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட்டில் இது போட்டாக்கா இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஒரு ஆறுறதுக்கு டைம் ஆகும். ஸோ ஓவரால் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா லைக் ஆனுவல் மெடிக்கல் ஹெல்த் செக்அப் பண்ணுறாங்க, ஒரு டைம் போயிட்டு வாங்க, என்கிட்ட வாங்க, நான் பார்த்துட்டு ஹலோ சொல்லிட்டு போங்க, பார்த்துலாம் சர்வீசிங் பண்ணிட்டு போகலாம்.